நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றதும் சரிதான் சித்ரா. எல்லா விஷயத்திலயும் ஒரே மாதிரி முடிவெடுத்தா அந்த முடிவு தப்பாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பிரியா தப்பு பண்ணிருக்கா நீ நினைச்சிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு மட்டும் எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தெரியல. ஆனா பிரியா இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டுல காலம் பூரா வாழ வேண்டியவ. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது சரியில்லை சித்ரா. ஆமா சித்ரா, சுமித்ரா சொல்றதும் சரின்னு தான் படுது. நாளைக்கு பிரியா தப்பு பண்ணலேன்னு தெரிஞ்சா அதை எப்படி சரி பண்றது? பிரியாவுக்கு நீ கொடுத்த தண்டனையை நினைச்சா எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணு சித்ரா. அத்தை, நான் இதுவரைக்கும் எடுத்திருக்கிற எந்த முடிவுமே தப்பா இருந்ததில்ல. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை 1க்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் எடுப்பேன். அதனால அந்த முடிவு கண்டிப்பா சரியா தான் இருக்கும். ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை சந்தோஷமா பாத்துக்கிறது அவளோட அத்தை, மாமா, புருஷன் இவங்க தான். அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த பின்னாடி நாம அவளை மக மாதிரி பாத்துக்கணும்னா முதல்ல அவ நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கணும். பிரியாவ நம்ம மருமகளா பார்க்காம ஒரு மகளாத்தான் பாக்குறோம். அவ தப்பு பண்ணா ஒரு அம்மாவா இருந்து அவளுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்குதானே? இப்ப நான் தண்டனை தந்து அவளை திருத்தலனா எனக்கு வந்த இந்த நிலைமை தானே நாளைக்கு எல்லாருக்கும் வரும். அப்படி வந்தா இப்ப நீங்க சொல்றீங்களே அன்பு, அப்ப அது வந்து நம்மள காப்பாத்தாது. அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறது தப்பே இல்லை. அக்கா, நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல அக்கா. நேத்து நான் குக்கர்ல கொண்டைக்கடலை போட்டது அத்தைக்கு தெரியும். அதுவும் இல்லாம நானும் அத்தையும் சமையல் ரூம்ல இருந்து வந்தப்போ யார் இருந்தாங்கன்னு கோவமா கேட்டாங்கல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். அவங்க மேல இருந்த பயத்துல நீ சொல்லி உன் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிட்ட. அதனால நான் வீட்டை விட்டு போற அளவுக்கு வந்துருச்சு பாத்தியா? நீ பாத்திருக்கியாடி? என்னைக்காவது நான் குக்கர்ல சமைச்சு நீ பாத்திருக்கியா? அக்கா, உன் அத்தை பிரசாதம் செய்யற வேலையை உனக்கு தந்ததுல இருந்து நான் அதுல தலையிடுறதுக்கே பயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. ஆனா நீங்க சமையல் அறையில இருந்தீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். சமையல் அறையில நான் இருந்தா அதுக்காக நான் தான் பண்ண அர்த்தமா? நீயும் உங்க அத்தையும் வந்ததுக்கு அப்புறம் நானும் அப்பவே வந்துட்டேன். ஆனா நீயும் உங்க அத்தை மாதிரியே நான் தான் குக்கரை வெடிக்க வச்சேன்னு நம்பிட்டல. அதனால இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போற நிலைமை வந்துருச்சு. ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நீங்க சமையல் அறையில இருந்தது மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்களோ? எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா குக்கரை வெடிக்க வச்சது நான் தான் நினைச்சுக்கிட்டாங்க.
நான் உன்னை கேக்குறேன், சரியா ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ குக்கர்ல கொண்ட கடலைய போட்டியா? நான் போட்டேன். இல்ல, நான் கேரண்டியா சொல்றேன், நீ குக்கர்ல கொண்ட கடலைய போட மறந்துட்ட. ஆனா நீ போட்ட மாதிரியே நினைச்சுக்கிட்ட. அப்படி ஒரு பிரம்ம. ஆனா எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறல? இல்லக்கா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீயே இந்த வீட்டுக்கு மகாராணியா இரு. நான் தெருவுல நிக்கிறேன். ரவி, ஐயோ, என் புருஷன் தெய்வம் மாதிரி. இவரை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ரவி, உங்களை விட்டுட்டு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரவி, நான் சாக போறேன். இந்த வாழ்க்கைக்கு நான் செத்து போறேன். ரவி அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க அக்கா. அழாதீங்க அக்கா. முதல்ல நீ இங்க இருந்து போ, இல்ல நான் இங்கேயே ஏதாவது பண்ணிப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. போன்னு சொல்றல. போ அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அக்கா. அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, இவள வேற கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டோம். இத மட்டும் அந்த சித்ராதேவி பார்த்துட்டா என்னோட மொத்த வாழ்க்கையும் போயிடுமே. ஐயோ, அம்மா நடிக்க தான் சொன்னாங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எப்படியாவது காப்பாத்து. இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் என்ன காப்பாத்திட்டேன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன். இல்ல, முடி கொஞ்சமா தான் இருக்கு. ஒண்ணுக்கு 2 மொட்டையா என் புருஷனுக்கும் என்னோட அத்தைக்கு போட்டு விட்டுடுறேன். ஓகேவா? எப்படியாவது காப்பாத்துப்பா, என்ன கைவிட்டுறாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்ரா சொன்ன மாதிரி எல்லா தப்புக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த விஷயத்துல சித்ரா எடுத்த முடிவுல அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கு இப்பவே தண்டனை தரதுல தப்பே இல்லை. நீங்க 2 பேரும் என் மருமகளுங்க. உங்க விஷயத்துல நான் எப்பவுமே தலையிட்டதில்லை. ஆனா யாரு எந்த தப்பு பண்ணினாலும் தண்டனை கொடுக்கணும். யாரு நல்லது பண்ணாலும் பாராட்டணும். யாரு தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்கறதுன்னு முடிவெடுத்துட்டா அது பிரியாவா இருக்கட்டும், சீதாவா இருக்கட்டும், தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் அதை சொல்றேன். கொஞ்ச நாள் பிரியா அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்கட்டும். தான் செஞ்சது தப்புன்னு அவ உணர்ந்ததுக்கு அப்புறம் நாம போய் அவளை கூட்டிட்டு வரலாம். சீதா, பிரியா எங்க? பிரியா அக்கா துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. ஆனா வீட்டை விட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளே, பிரியாக்கா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என்னால அவங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. இதெல்லாம் அவ வேணும்னே பண்றாளா? பிரியா, பிரியா, 4 துணி எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? அத்தை, என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியல அத்தை. அத்தை, நீங்களாவது வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. பிரியா, பிரியா ஏன் அழுதுட்டு இருக்க? ஆமா, பேக் எடுத்துட்டு எங்க போற? ரவி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்க.
நான் உங்களையும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்களாவது வேண்டான்னு சொல்லுங்க ரவி. அம்மா என்னம்மா அதெல்லாம்? ரவி, அத நான் சொல்றேன். இவ்வளவு நாள் உன் வைஃப் தான் ரொம்ப நல்லவனு உன்னையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் நம்ப வச்சுட்டு இருந்திருக்க. ஆனா இப்போ அது பொய்யா போச்சு. அதனால வீட்டை விட்டே போறா. அப்படின்னா நேத்து கிச்சன்ல குக்கர் வெடிச்சது இல்ல, அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி பிரியா தான். குக்கர்ல இருந்த கொண்டைக்கடலை எடுத்துட்டு இவதான் காலி குக்கரை கேஸ் மேல வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது நடக்கட்டும், அப்படி நடந்தா சீதா மேல பழியை தூக்கி போட்டுடலான்னு நினைச்சிருக்கா. இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. நான் அப்படி பண்ணல ரவி, என்ன நம்புங்க ரவி, ப்ளீஸ் ரவி. ரவி, இவ நாடகத்தை மட்டும் நீ நம்பாத. இவ எடுத்து மறைச்சு வச்சிருந்த கொண்டைக்கடலை என் கையில கிடைச்சிடுச்சு. பிரியா, நீ நீ இப்படியா? நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்களா? நான் உங்களோட வைஃப்ங்க, உங்களையே நம்பி வந்தவ. இப்ப நீங்களே என்ன நம்பலன்னா நான் வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. போதும் பிரியா, முதல்ல கண்ணீர் வடிக்காத. அதெல்லாம் இங்க வேலைக்காக போறதில்ல. நீ இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சு. அத அத்தையே ஒத்துக்கிட்டாங்க. பொறுப்படு. அத்தை, ஒரு நிமிஷம். என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பிரியாக்கா எந்த தப்பும் பண்ணல. பண்ணது நான் தான். சீதா, நீ ஏன் போய் சொல்ற? இல்ல அத்தை, நான் போய் சொல்லல. நிஜமாதான் சொல்றேன். பிரியாக்கா குக்கர்ல இருந்து கொண்டைக்கடலையே எடுக்கல. நான் தான் கடலைய போட மறந்துட்டேன். தண்டனைக்கு பயந்து பிரியாக்கா மேல பழி சொல்லிட்டேன். நிஜமாவே பிரியாக்கா மேல எந்த தப்பும் இல்ல. சீதா, பிரியாவை தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம பொய் சொல்லி தண்டனையை நீ அனுபவிக்கணும்னு நினைக்காத. இல்ல அத்தை, நான் சொல்றதுதான் சத்தியம். என் மேலதான் தப்பு. ஓஹோ, அவ பண்ண தப்ப
நீ நீ ஒத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவன் நல்லவன் நீ நிரூபிக்கிறியா? ஏய், நான் நம்ப மாட்டேன். நீ சொல்ற வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். அத்தை, சீதா சொல்றதெல்லாம் நிஜம். அவதான் காலி குக்கர வச்சா. அப்படின்னா தண்டனைய அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்றியா? நான் உன்ன பெருமையா என் மருமகன் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ என் நம்பிக்கையை மோசம் பண்ணிட்ட. தண்டனை கொடுக்க வேண்டியது இனிமே உனக்கு இல்ல, எனக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தண்டனை கொடுக்க வேண்டியது இனிமே உனக்கு இல்ல, எனக்கு. அதுக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லம்மா. பாத்தியா, நீ பண்ண தப்புக்கு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்ததுக்கு எங்க அம்மா தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்க போறாங்க. ஆனா தண்டனை கொடுக்க வேண்டியது உனக்கு. உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தாங்க. அவங்க நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆனப்பவே சொன்ன, எனக்கு எங்க அம்மா கௌரவம் தான் முக்கியம், அவங்க மனசுக்கு உன்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொன்ன. அவளுக்கு கஷ்டத்தை வர வச்சு பேரை கெடுத்து வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தானே என்னோட நோக்கமே. ஆனா நீ அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்ட. அதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன். இன்னையில இருந்து நீ என்னோட வைஃபே இல்ல. இனிமே நான் உன்னோட முகத்திலே முழிக்க மாட்டேன். இந்த வீட்ல இனிமே நீ தனியா தான் இருக்கணும். இதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. பாத்தியா, உன்னால ராம் எந்த முடிவுக்கு வந்திருக்கான்னு பாத்தியா? உன்னை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவனோட சந்தோஷம் போனதுதான் மிச்சம். என் மேல எனக்கே கோவம் வருது. உன்னால இந்த வீட்ல எல்லாரோட நிம்மதியை கெட்டு போச்சு. இனிமே நான் எந்த காரணத்துக்காகவும் உன் மேல நான் கருணை காட்ட மாட்டேன்.
அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். ஆனா இப்ப எடுத்திருக்கிற முடிவை அப்படியே கண்டினியூ பண்ண வச்சு எப்படியாவது சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும். அதுக்கு நாம நல்ல புள்ள மாதிரி வேஷம் போடணும். இனி அவங்க சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி நடிக்கணும். பிரியா, உஷாரா இரு. இது உனக்கு கிடைச்சிருக்கிற டைம். குக்கரை வச்சது நான் தான்.